நம்ம தேசம். ஏராசு ஏன் இப்படி கத்துற? எங்க காட்டு நீ வாயிலே வரல வச்சிட்டு இருக்குல்ல, அதான் விழுந்துருச்சு. திரும்பி மலைக்காதாத்தா? வரும் வரும். வெளியாத்தா யாரு? இந்த வர. யாரு? அன்னபூர்ணியா? வாடி, காட்டுல இருந்தா வர? ஆமாத்தா, கீரை கட்டி இல்ல இந்தாத்தா கீரை. ஏண்டி, நேத்து பறிச்சுட்டு வரேன்னு போனவளுக்கு இன்னைக்குதான் வழி தெரிஞ்சுதாக்கோ. சரி கொடு கொடு. இல்லாத்தா, அந்த தெக்கு தெரு கண்ணம்மாமா வயசுக்கு வந்துட்டால, அதுக்கு போய் ஓலை முடைய வேண்டியதா இருந்தது. அப்படியா? யாரு? ஏண்டி அந்த விடவடன்னு இருந்தால அவளா? அவ பெருசு இல்ல. அவ இல்லையா? பிறவே என்னத்தா இப்படி கேக்குறீங்க? பெருச முந்திக்கிட்டு சின்னது வயசுக்கு வந்துருச்சின்னு ஊரே சிரிப்பா சிரிக்குது. இப்படி ஒண்ணுமே தெரியாம கேக்குறீங்க? எங்க அன்னபூர்ணி, எனக்கு தான் வீட்டுல இருக்க வேலையே சரியா இருக்குது இல்ல. உன்ன மாதிரி யாராவது இங்க வந்து போனாங்கன்னா ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டது என்னன்னு எனக்கு தெரியும். அது சரி. ஏன் அத்தா, சிவகாமிக்கு அபாசன் ஆயிடுச்சாமே, அதுவாவது தெரியுமா? ஐயோ, என்னடி சொல்ற? ஆமா அத்தா, நேத்து ராத்திரி சிவகாமிக்கு அபார்சன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன அப்புறம்? சிவகாமிக்கு இப்ப யார் இருக்காக? அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க, நாங்க தான் ஆயப்பன். காத்தாய் தான் எல்லாம் பாத்துக்குது. மனசு கேட்கல. ஒரு எட்டு வந்து சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். நான் வரேன். இப்ப இருக்க நிலைமைக்கு ஒரு நட போய் பாத்தீங்கன்னா மனசுக்கு எதமா இருக்கும். ஏராசு, அபாஷன்னா என்ன அத்தா? உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம் கண்ணே. அத்தைக்கு உடம்பு சரியில்லையாத்தா? நீ பார்க்க போறியா அத்தா? நான் கூட வரேன் அத்தா. அத்தா, நானும் வரேன் அத்தா. டபுளே நில்லு. எங்கே கிளம்பிட்ட? அது அது வந்து என்னது கையில்? இதெல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்ட? அது உங்க தங்கச்சி சிவகாமிக்கு. தெரியும், கேள்விப்பட்டேன். அதுக்கு என்ன இப்போ? என்னங்க இது?
உங்கள் கூட பிறந்தவ இல்லையா? தலையே மொழிகிட்ட பிறகு கூட பிறந்தவளா? அதுவும் மண்ணாங்கட்டியாவது. இல்லைங்க, நாம் ஒரு நட போய் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை, நீங்கள் வர வேணாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன். அப்படியா? சரி போ, ஆனால் திரும்பி வராத. ஹலோ ஆண்டி. வா ரவி. என்ன இது மெயின் டோர் இப்படி திறந்து போட்டு உட்காந்துருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ஊருக்கு ஃபோன் பண்ணியா? அவர் பேசினாரா? ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்லை, அதான் சொன்னேனே ஆண்டி, ரீனாவை ஃபோனில் பிடிக்க முடியல. ஃபோன் பக்கத்தூர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. ரீனாவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சான். நானே நேற்று நேரில் போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சேன். ஹாஸ்பிட்டலில் வேலை அதிகம், சீஃப் வேறு இல்லையா. ஆண்டி ஆண்டி அழாதீங்க ஆண்டி, ப்ளீஸ். என்ன சின்ன குழந்தையா? அவர் நல்லா தான் இருப்பார். நான் இப்போ அங்கே தான் கிளம்பிட்டு இருக்கேன். சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். ப்ளீஸ் ஆண்டி அழாதீங்க. நான் வரேன் ஆண்டி. சார் காஃபி. ரீனா, அந்த கோயில இருந்த 8 கட்டளைகள் இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த நோட் புக்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். படி படியே. பாலனத்தில் பாலனாய் அசுரி வதம். அசுரி வதம், அசுரி. அந்த கோயில எழுதிருந்துச்சுல்ல, அசுரி உருவன் தானேன்னு ரத்னாவோட பாட்டியை பத்தி. அவங்கள கொல்றதுக்காகத்தானே கருப்புசாமி இந்த ஊருக்கு வந்ததா எல்லாம் சொல்றாங்க. அசுரி வதம். பாலனத்தில் பாலனாய்னா பரிபாலனத்தில் பரிபாலனாய். சார், பாலனம்னா சிறு வயசுன்னு கூட தான் அர்த்தம். சின்ன வயசுல கிருஷ்ணன் அசுரிவதம் செஞ்சதை சொல்லி ஏதாவது புராண கதையை பத்தி எழுதி வச்சிருப்பாங்க சார். இல்ல ரீனா, நீ அடுத்தது படியா, புரியும். படி. பாலனத்தில் அசுரி மகன் ஊனம். அசுரின்னா ரத்னாவோட பாட்டி, அசுரி மகன்னா ரத்னாவோட சித்தப்பா ஊனம். சார், ராமாயணத்துல ராவண கூட தான் அசுரி மகன். 10 தலை 20 கை இருந்தா அதுவும் ஒரு விதத்துல ஊனம் தான். இல்ல ரீனா, நீ வந்து நான் இதெல்லாம் மேலும் மேலும் இன்வால்வ் ஆகிறத டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக வேணும்ன்ட்டே விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது படிக்கிறேன் கேளு. நீதி நெறி ஓரிருவர் மூவர் என தொடரும் நிதம். இந்த கிராமத்தில் நடக்கிற அநியாயங்களை இன்னி வரைக்கும் கருப்புசாமி தானே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. தர்ம நியாயங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கு 1 2 3 தொடர்ச்சியாக தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை தான் இந்த கட்டளை சொல்லுது. அடுத்தது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கு. ஆண்மை உடையவன் கசை காய்ச்சுவன். ஆண்மை உடையவன்னா நல்ல தைரியசாலி. இந்த ஊர்ல தைரியசாலி யாரு இருக்கா? பேர் தான் வச்சுக்கிறாங்க ஆண்மை உடையார்னு. ரத்னாவுடைய அப்பா ஆனமுடியார்னு கூப்பிடுறாங்களே, அவரோட ரியல் நேம் ஆண்மை உடையார். அதான் தேஞ்ச ஆனமுடியார் ஆயிடுச்சு. கரெக்டுமா? அப்போ இந்த கட்டளையும் கரெக்டு. கசை காய்ச்சுவார்னா சாட்டியால் அடிப்பார். நீ தான் நம்ம சொன்ன. ஆனமுடியார் தன் தம்பிய பௌர்ணமிக்கு பௌர்ணமி சாட்டியால் அடிப்பாருன்னு. இப்போ அடுத்தது படிக்கிறேன் கேளு. நெறி அதுவில் பொன்மணி பொருள் விநியோகமும் ஒரு பாகம். இது உனக்கு ஏற்கனவே தெரியும். கருப்புசாமி அந்த பொன்பானை நகைகள்லாம் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணிடுச்சுன்னு. இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்குமா? அப்போ இதுக்கு அப்புறம் இருக்கிற கட்டளைகளும் கண்டிப்பாக நடக்கும். இது கொஞ்சம் புரியலமா எனக்கு. விதித்தறியதில் பரிபாலகன் வீழ்வன், எதிர்த்த மகள் ஒருத்தி வசம். இந்த கட்டளைக்கு அர்த்தம் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க சொன்னதெல்லாம் உண்மையோ பொய்யோ, இந்த ஒரு கட்டளை மட்டும் நிச்சயம் நிறைவேறும் சார். என்னம்மா சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஊர்ல கருப்பு சாமிங்கிறது ஒரு அவதாரம்னா அந்த அவதாரத்தை எதிர்த்த மகள் நான் ஒருத்தி தான். பரிபாலகன் வீழ்வன், எதிர்த்த மகள் ஒருத்தி வசம். அப்படின்னா இந்த ஊர்ல கருப்பு சாமியா வேஷம் போடுறவன் என்கிட்ட தோத்து போக போறான், நான் அவனை கண்டுபிடிக்க போறேன்னு அர்த்தம். இந்த ஒரு கட்டளை மட்டும் நிச்சயம் நிறைவேறும் சார்.
என்ன ரீனா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கேன். மிச்சம் 2 கட்டளையும் படிச்சிருங்க. அதுல இருந்து கருப்பை கண்டுபிடிக்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆக்கி வளர்த்து நெறி மலையகம் செல்ல பரிபாலனின் உளம் கொள்ளும் நெருப்பு கா இத்தால். காக்கு அப்புறம் ஒரு எழுத்து இருந்திருக்கு, அது செதஞ்சிருச்சு, கிளியரா தெரியல. காத்தால் பிழன்றிடும் அதன் சிறப்பு. காலத்தால் பிழன்றிடும் அதன் சிறப்பு அப்படின்னு இருக்கும். பரிபாலனின் உளம் கொள்ளும் நெருப்பு அப்படின்னா இந்த பரிபாலனை செய்கிறவனுக்கு ஒரு பெரிய கோவம் வரப்போகுது. அந்த மாதிரி கோவம் வரும்பொழுது இந்த அவதாரம் முடிஞ்சிடும். சீக்கிரம் முடிஞ்சா நல்லா இருக்கும். உங்களுக்கும் இந்த அவதாரம் முடியும். திரும்ப உங்களை பழைய டாக்டர் நந்தாவை பார்க்கலாம். அதுக்கு இல்லைம்மா, இந்த அவதாரம் முடியறதுல தான் எனக்கு ஏதோ ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு. ப்ளீஸ், இதெல்லாம் பார்த்து உங்க மனசை குழப்பிக்காதீங்க. முன்னாடி அப்படிதான் அந்த நோட் புக்கை பார்த்துட்டு என்னென்னமோ சொன்னீங்க. ஏதாவது நடந்ததா? வாய் பேசாதவனுக்கு கருப்பை தெரியும்னு சொன்னீங்க. இந்த ஊர்ல வாய் பேசாத ஊமை அசோகன் ஒருத்தன் தான். அவனுக்கு தான் கருப்பை தெரியாத நிரூபணம் ஆயிடுச்சே. இது எல்லாமே ரீனா. ஏன் இப்படி பண்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்ன மிரட்டுறீங்களா? இங்க இருக்க கூட மிரட்டுறீங்களா? கட்டேன் என்ன பைக்க பிடிச்சிட்டா உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? கட்டேன் கட்டேன் ஏன் இப்படி பண்றீங்க? கட்டேன் ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? கேட்டுட்டு இருக்கல, பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உங்களுக்கு பேச வரும்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. கட்டேன் பதில் சொல்லிட்டு போங்க. கட்டேன் நில்லுங்க. கட்டேன் ஏன் இப்படி செஞ்சீங்க? கேக்குறது பதில் சொல்லிட்டு போங்க. வாய் பேசாதவன். கட்டேன் உங்களுக்கு கருப்பு யாருன்னு தெரியும்? தெரியும் தானே? ஐயா யாரும் வந்துருக்காங்க பாருங்கய்யா. யாருலே? சிவகாமி வாங்க மாப்பிள்ள. என்ன தாய் இது கண்ணாடி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்க? ரொம்ப நாள் பிரிஞ்சவங்க ஒண்ணா சேர்றோம் இல்லைனா கண்ணாடியோட போனா திருஷ்டி விடாதும்பாங்க, அதான். எனக்கு இதெல்லாம் மறந்தே போச்சுமா. வாங்க வாங்க உள்ள வாங்க. வெளியே வெளியே யார் வந்திருக்குது பாரு. வா 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 பாரு. வாங்க வாங்க வா சிவகாமி. வாங்கத்த வாங்க மாமா. எப்படிமா இருக்க? என்ன சிவகாமி நீ வெளிய ஆளு மாதிரி கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து நிக்கிற? இல்ல நீ எல்லாம் பார்த்து வர வேண்டியதா இருந்தது. பத்திரிக்கை கொடுக்கும்போதே 10 நாளைக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்லிட்டு தான் கல்யாண வேலையெல்லாம் களைகட்டிடுச்சு போல இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரதுக்கு நேரம் என்ன பார்க்க வேண்டியது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி புறப்பட்டு வர வேண்டியது. ராசு வாத்தா நீ ராசோட பேசிட்டு நான் போய் காப்பி தண்ணி கொண்டாரு. அண்ணி நீங்க உங்க வேலையெல்லாம் முடிங்க அண்ணி, நான் காப்பி அப்புறமா குடிச்சு. இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க ரத்னா நீ வா. ராசு ராசு நாங்க பழசெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒண்ணு சேர்ந்துடல. அதே மாதிரி நீயும் பழசெல்லாம் மறந்துடணும். கல்யாண புள்ள இப்படி உம்முன்னு இருக்க கூடாது. அத்தை அத்தை உனக்கு என்னம்மா என்ன சொல்றான் மருமவன்? 2 நாளா இந்த துணியை எடுத்துமே அளவு கொடுத்துட்டுவான்னு சொல்றேன். மறந்து போயிடுறேன். விடிஞ்சா கல்யாணம். ஊர்ல இருக்குது ஒரே டெய்லர். அவன் எப்போ தச்சு எப்போ கொடுக்குறது? இப்படிதாம்மா.
எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்கு. கல்யாணம் பண்ணி எப்படி தான் குடும்பம் நடத்த போதோ தெரியல. வரா சார், எழுந்துரு. வா வா. என்னங்க வரா சார். போ போ. ஆமாத்த மாப்பிள்ளைய லட்சணமா சிரிச்சு முத்தோட இறையா. ஆச்சரியமா இருக்கு. போய் அழகு குடிச்ச போ. போயா போ. ராசு நல்லா தைக்க சொல்லு. மாப்பிள்ளைக்கு பேண்ட் போட்டு பார்க்கணுன்னு முனி ஆசையை எடுத்து கொடுத்துருக்குறான். ஏன் திறக்கமா தைச்சிரு பரவாயில்ல, பார்த்து தைக்க சொல்லு. வெளியே மாப்பிள்ளைக்கு காப்பு தண்ணி கொண்டவுல எடுத்துட்டு வந்துடுறேன். நாத்தனார்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல மறந்துட்டா போறதுக்கு. 20 வருஷ கதை இல்லையா, இதுக்குள்ள பேசி தீர்த்த முடியுமா? ஹலோ ராஜேந்திரன். ஹலோ, வாங்க. யாருக்கு கல்யாணம்? ரத்னா உள்ள இருக்கா? வாங்க. வாங்க. பரவாயில்ல, வாங்க. அப்படி நடந்து போச்சு. அப்பா இவரு தெரியுமே, நம்ம ரத்னாவோட ஒண்ணா படிச்ச தம்பி அரவிந்த் தானே? தம்பி, முன்னாடி நீங்க ஒரு முறை வந்திருக்கீங்கல்ல? ஆமாங்க சார். என்ன கல்யாணத்துக்கு ரத்னா பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தீங்களா? கூட படிச்சவங்க வேற யாரும் வரல? யாருக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியாது. ரத்னாவுக்கு சொல்லியிருந்தோமே, சொல்லலையா? நம்ம ராஜேந்திரனுக்கு தான் கல்யாணம். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்பா வாங்க. என்ன ரத்னா, ராஜேந்திரன் கல்யாணமாமே சொல்லவே இல்லை? அது பொண்ணு யாரு? செல்லி தானே? அரவிந்த், நான் வரேன். மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படுறான் போல இருக்கு. வாங்க தம்பி, வாங்க வாங்க. என்ன ரத்தனை பத்திரிக்கை அமைச்சிருந்ததா? காப்பி எடுத்துங்க தம்பி. இல்லை இருக்கட்டும். நம்ம இப்படி தானே எடுத்துக்கோங்க. ஏதோ இருதய சம்மந்தமாக பரீட்சை எழுதுனீங்களே, பாஸ் பண்ணிட்டீங்களா தம்பி? வாங்க தம்பி, இப்படி உட்காருங்க. இல்லை, ஒரு அவசரமான விஷயமா வந்தேன். ரத்னா, டாக்டர் வந்தா இப்போ எங்கே இருக்காரு? யாரு? அந்த கண்ணாடி போட்ட டாக்டரா? அவர் ராவுத்தர் வீட்டில எல்லாம் இருப்பாரு. ராவுத்தர்? ரீனா சொல்லியிருக்கா. எனக்கு ஒரு வீடு தெரியாது. ரத்னா, என் கூட கொஞ்சம் நீ வந்து. யார் இது? லக்ஷ்மியா? ஐம் சாரி ரத்னா, இந்த சின்ன வயசில் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன தம்பி பண்ணுறது, சில நேரங்களில் எங்கள் கருப்பு எங்களை இப்படி சோதிச்சிடுது. மற்றவங்களே இதை புரிஞ்சுக்கிட்டு கருப்பு கோபத்துக்கு ஆளாகாமல் இருந்தால் சரி. நீங்கள் ஏறுமா. வாங்க தம்பி, உங்களுக்கு நான் ராவுத்தர் வீட்டை காட்டுறேன். வந்துடுற ஆன முடியார.